வாவ்! நான் இந்த நிறுவனத்துல 17 ஆண்டுகளாக இருக்கிறேன். இது அற்புதமான பயணம். போன வருஷம் எங்க 25வது ஆண்டு விழா. நிச்சயமா இது ஒரு அற்புதமான ஆண்டா இருந்தது. ஓகே, தொடங்கலாம் நாம. ஆர் வி ரோலிங்? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ, வணக்கம் டீம் இந்தியா. நாம எல்லாரும் ஒன்றாக சாதித்த அனைத்தையும் சற்று நிறுத்தி அங்கீகரிக்க வேண்டிய ஆண்டின் இந்த நேரம் வந்துடுச்சு. 2025 பற்றி நினைக்கும் போது ஒரு விஷயம் தனித்து நிற்குது. அது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரே திசையில பயணித்து நாம் காட்டிய தொடர்ச்சியான செயல்பாடும் அப்புறம் ஒழுக்கமும் தான். முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு நாங்கள் அறிமுகப்படுத்திய புதிய விஷயத்துடன் தொடங்க விரும்புறேன். எங்க பாட்காஸ்ட் சீரீஸ் லிவ் யுவர் பெஸ்ட் லைஃப் அன்ஸ்கிரிப்டட். இது சிறப்பான நேர்மையான உரையாடலுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா மாறி இருக்கு. அதாவது நல்வாழ்வு, ஒழுக்கம், தலைமைத்துவ மனப்பான்மை மற்றும் அன்றாட வாழ்க்கையும் கூட. ஷியாமல் வல்லப்ஜி, டாக்டர் பராக் சிங்கல், டாக்டர் ரத்னேஷ் லால், அப்புறம் டாக்டர் சிவாங்கி ராணா ஆகியோர் இந்த பாட்காஸ்டில் பங்கேற்றாங்க. எங்கள் ஆதரவு பெற்ற விளையாட்டு வீரர்களான பல்லாக் கோலி, ஸ்மிருதி மந்தனா மற்றும் மணிகா பத்ரா ஆகியோரும் பங்கேற்றாங்க. ஒவ்வொரு எபிசோடிலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் நிறைய நடைமுறை புரிதலையும் இது வழங்கியது. உற்சாகமான விஷயம் என்னன்னா, நாங்க இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம். இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு உண்மையான பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்தது. இந்த ஆண்டு நாங்க ஐஐடி மெட்ராஸுடன் இணைந்து பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி லேபை நிறுவினோம். இது பாரம்பரிய மூலிகை அறிவையும் நவீன அறிவியலையும் ஒன்றிணைத்து நாட்டில் மூலிகை ஊட்டச்சத்து உருவாக்கும் முறையை வலுப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது. அதன் பிறகு உற்சாகமான இந்தியா எக்ஸ்ட்ராவேகன்ஸா தொடங்கியது. ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் டெல்லி மற்றும் பெங்களூரில் 2 நிகழ்வுகளை நடத்தினோம். இந்த 2 நிகழ்வுகளிலும் மொத்தம் 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இது சிறப்பானது இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் நாங்கள் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தினோம், ஸ்லீப் என்ஹான்ஸ். இந்த தயாரிப்பு தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தி இறுதியாக உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்த உதவுகிறது. பின்னர் செப்டம்பரில் 2 நகரங்களுக்கும் இந்தியா எக்ஸ்ட்ராவேகன்ஸாவின் மற்றொரு சுற்றுக்காக நாங்கள் வந்தடைந்தோம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வேகம் இன்னும் அதிகமாக இருந்தது. இந்தியா எக்ஸ்ட்ராவேகன்ஸாவின் இந்த நிகழ்வுகளில் நாங்கள் லிஃப்ட் ஆஃப் திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அன்று நீங்கள் அந்த அரங்கில் இருந்திருந்தால் அந்த உற்சாகத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆம், அந்த நடனப் போட்டி அதை இன்னும் வேடிக்கையாக மாற்றியது. நானும் மீண்டும் அந்த லிஃப்ட் ஆஃப் மனநிலைக்கு திரும்ப தயாராக இருக்கிறேன். இந்த ஆண்டு பெரும் பங்கு வகித்த மற்றொரு விஷயமும் உள்ளது. ஹெர்பல் லைஃப் பிரீமியர் லீக், HPL, எங்கள் அசோசியேட்டுகளுக்கான அற்புதமான ஒரு திட்டம். மேலும் அதில் தகுதி பெற்றவர்கள் உண்மையான ரிவார்டுகளையும் தலைமைத்துவ மேம்பாட்டையும் எரிக் ஓரேயுடன் இணைந்து பெற்றார்கள். இது உற்சாகத்தை ஏற்படுத்தியது, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கியது, மேலும் மக்களை வளர்ச்சி பாதையில் முன்னேற தூண்டியது. அது அற்புதமாக இருந்தது. இந்த ஆண்டு 2 குறிப்பிடத்தக்க விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப்களையும் மேற்கொண்டோம். டாடா விமென்ஸ் பிரீமியர் லீகின் அதிகாரப்பூர்வ நியூட்ரிஷன் பார்ட்னராக எங்கள் அர்ப்பணிப்பை நாங்கள் வெளிப்படுத்தினோம். நாங்கள் பெண்களுக்கு ஆதரவளிக்கும் வழிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் ஆடியன்ஸுகளுடன் நாங்கள் இணைந்தோம். விளையாட்டு முதல் வணிகம் வரை ஒவ்வொரு மட்டத்திலும் பெண்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். எங்கள் பெண் விநியோகஸ்தர்களும் பெண் ஊழியர்களும் போட்டிக்கு பிந்தைய விருது வழங்கும் விழாக்களில் முன்னணியில் இருந்து தொலைக்காட்சி நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட அந்த நிகழ்வுகளில் கிரிக்கெட் நட்சத்திரங்களுக்கான விருதுகளை வழங்கினார்கள். இந்த பார்ட்னர்ஷிப் ஆனது பல்வேறு பார்வையாளர் பிரிவினரிடையே விளையாட்டு மற்றும் செயல்திறன் ஊட்டச்சத்து துறையில் தலைமை நிலையை மேலும் வலிமைப்படுத்தியது. செயல்திறனை பற்றி பேசும்போது, அழகிய சூரிய ஒளி நிறைந்த கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் 70.3 போட்டி எங்களுக்கு மற்றொரு பெருமைக்குரிய தருணமாக அமைந்தது. ஒழுக்கம் மற்றும் உறுதிப்பாடு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றாகும். அந்த ஆற்றல், அந்த மன உறுதி, தடகள வீரர்கள் தங்களை தாங்களே இன்னும் உயரத்திற்கு கொண்டு சென்ற விதம் தனித்துவமானது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இது ஹெர்பல் லைஃபை செயல்திறன் உண்மையாகவே முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலும் தடகள வீரர்கள் உண்மையான ஆதரவை தேடும் இடத்திலும் நிலை நிறுத்துகிறது.
நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தோம். முக்கிய வணிகத்திற்கு வெளியே சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத் துறையில் நாங்கள் ஆற்றி வரும் பணியாகும். ஈட் ரைட் இந்தியா முன்முயற்சியின் மூலம் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவு தேர்வுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்ப நாங்கள் உதவினோம். மேலும் ப்ராஜெக்ட் ப்ரோவிஷன் மூலம் சரியான பயிற்சிகளை வழங்குவதன் வழியாக எங்கள் ஊழியர்களிடையே திறன்களையும் நம்பிக்கையும் தொடர்ந்து வளர்த்து வந்தோம். ஒவ்வொரு நடவடிக்கையும் சிறியதாக தோன்றலாம், அனைத்தும் இணைந்து உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மெகா ஃபவுண்டேஷனுடனான எங்கள் பார்ட்னர்ஷிப் மூலம் நாடு முழுவதும் உள்ள 25 செயலற்ற ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணியை நாங்கள் தொடங்கினோம். இவை பல ஆண்டுகளாக முற்றிலும் வறண்டு உயிர்ப்பை இழந்த நீர்நிலைகளாகும். இது ஒரு பிராண்டாக நாங்கள் கொண்டுள்ள பொறுப்பை இது பிரதிபலிக்கின்றது. மேலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது சுற்றுச்சூழலுக்கு ஆதரவளிப்போம். அதில் நீங்களும் சமமான முக்கிய பங்கு வகிப்பீர்கள். ஆகவே இந்த ஆண்டை நான் திரும்பி பார்க்கும்போது நாம் சாதித்த அனைத்தும் ஒரே விஷயத்தில் தான் அடங்கி இருக்கின்றது. அது நாம் முன்னோக்கி சென்ற விதமாகும். நாடு முழுவதும் உள்ள அசோசியேட், ஊழியர், உறுப்பினர், வாடிக்கையாளர் மற்றும் தலைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆர்வம், உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் நோக்கத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை ஆகியவையே ஹெர்பல் லைஃப் இந்தியாவை முன்னோக்கி செல்ல வைத்தன. இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்யும் வேளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு அற்புதமான விடுமுறை காலமும் வரவிருக்கும் புத்தாண்டு வெற்றிகரமானதாகவும் அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் ஒன்றாக இணைந்து வளர்வோம், ஒற்றுமையுடன் இருப்போம். மேலும் 2 பில்லியன் மற்றும் அதற்கு அப்பால் என்ற இலக்கை நோக்கி ஒரே திசையில் நாம் பயணிப்போம்.